விவசாயத்தை காக்கவும் ஜல்லிக்கட்டை நடத்த வலியுறுத்தியும் சமூக வலைதளங்கள் வாயிலாக ஒன்றிணைந்த இளைஞர் கூட்டம் மாபெரும் போராட்டம் நடத்தியுள்ளது. பொங்கலுக்கு சில நாட்களே உள்ள நிலையில் ஜல்லிக்கட்டை நடத்த வலியுறுத்தி சென்னை மெரினாவில் இளைஞர்கள் பேரணி ஞாயிறன்று நடந்தது. இதேபோல் சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகில் விவசாயிகளின் தற்கொலை தடுக்க வேண்டும் என்று கோரி ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த உண்ணாவிரதத்தில் பெருந்திரளான இளம் பெண்களும் கலந்து கொண்டு விவசாயிகளுக்கு ஆதரவாக தங்கள் குரலை உயர்த்தி எழுப்பினர். ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கும் விவசாயிகள் தற்கொலை தடுப்பு உண்ணாவிரதத்திற்கும் ஃபேஸ்புக், ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் மூலமாக மட்டுமே அழைப்பு விடுக்கப்பட்டது. ஜல்லிக்கட்டு பேரணி நடத்திய இளைஞர்களும் விவசாயி தற்கொலைக்காக உண்ணாவிரதம் இருக்க சேப்பாக்கத்தில் திரண்ட இளைஞர்களும் ஒரே பகுதியில் ஒன்றிணைந்தனர். கட்டுக்கடங்காத கூட்டம் சென்னையை கதிகலக்கிவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. சேத்துல இறங்கி கடும் வெயிலையும் கூட பார்க்காம நமக்காக சோறு உருவாக்க காரணமாக இருந்த விவசாயிகள் இன்றைக்கி எல்லாரும் அதே நெல் வயலில் வெடித்து கிடக்கிற மண்ணில் செத்து கிடக்கிறாங்க. இது அந்த பாதிப்பு எங்களை ரொம்பவே பாதிச்சிருச்சு. அதோட அடையாளமாக அதை அவங்களுக்கும் உணர்த்த அரசுக்கும் உணர்த்துறதுக்காக தான் இந்த ஒரு அறவழியால் ஒரு உண்ணாவிரத போராட்டம், பட்டினி போராட்டம் பண்ணுறோம். இதன் மூலம் மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் உடனடியாக எடுப்பாங்க, நடவடிக்கைகளை உடனடியாக எடுப்பாங்கங்கிற நாங்கள் நம்புகிறோம்.